குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விபத்து நடந்த பகுதியில் பிரதமர் மோடி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார். தற்போது அகமதாபாத்தில் விபத்து நடந்த பகுதியை பிரதமர் மோடி பார்வையிட்டு வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கலாம். அகமதாபாத்திலிருந்து நேற்று மதியம் 1:30 மணி அளவுல லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்துக்கு கிளம்பிய போயிங் ரக விமானம் ஒன்று நேற்று விபத்துல சிக்கிச்சுங்க. ஏறத்தாழ 240 பயணிகளும் அதே மாதிரி 12 சிப்பந்திகள் உள்ளிட்ட 230 பயணிகளும் 12 சிப்பந்திகளும் அதுல இருந்தாங்க. 300 பேர் வரை அமரக்கூடிய இந்த விமானத்துல 242 பேர் பயணித்துட்டு இருந்த நிலையில விமானம் கிளம்பிய 7 நிமிடங்கள்ல 680 அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்து பிஜே ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு உள்ள இருக்கிற விடுதியில அதன் மேல விழுந்ததுல இந்த விமானம் விபத்துக்குள்ளாச்சு. இதுல 230 பேர் பயணம் செய்த நிலையில 229 பேர் உடல் கருகி பலியானாங்க. இது இந்தியா முழுவதும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. டாடா நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த போயிங் ரக விமானத்துல விபத்துல சிக்கினவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தலா 1 கோடி ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி டாடா நிறுவனம் நேற்று அறிவிச்சது. மேலும் பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் உடனடியா அந்த சம்பவ இடத்துக்கு அதை பத்தி என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. முதல் கட்டமா என்ன காரணத்தினால அந்த விபத்து நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலையில தற்போது இன்று காலை அகமதாபாத் வந்தடைந்தார் பிரதமர் மோடி. வந்தடைந்ததோட இல்லாம தற்போது அந்த விபத்து நடந்த இடமான பிஜே ஹாஸ்பிட்டலை சுற்றி உள்ள பகுதிகள் மட்டுமல்லாது அது சம்பவம் நடந்தது குறித்து, அதாவது எங்க வச்சு நடந்திருக்கு, என்ன மாதிரி எல்லாம் சேதமாயிருக்கு அப்படின்னு சொல்லி தற்போது நேரில் பார்வையிட்டு இருக்கிறாரு. அதாவது ஒரு விமானம் அப்படி போயிங் ரக விமானம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில் விபத்துல சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ள விமானம் கிடையாது. அப்படி இருந்து இது விபத்துல எவ்வாறு சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு அடுத்த கட்டமா என்ன விசாரணைகள் கொண்டு போகப்பட இருக்குது. தற்போது பாத்தீங்கன்னா அந்த விமான விபத்து நடந்த பிஜே ஹாஸ்பிட்டலை சுற்றி உள்ள பகுதிகளில் தற்போது பிரதமர் மோடி பார்வையிட்டு இருக்கிறாரு. விமானம் எவ்வளவு தாழ்த்தளத்தில் வந்திருக்குது, என்ன மாதிரி சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி தற்போது பார்வையிட்டு இருக்கிறாரு. இதனை அடுத்து என்ன செய்ய போறாரு அப்படிங்க, அதாவது பொதுமக்கள் அந்த காயமடைந்தவர்களை போய் பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படுகிறது அரசு தரப்புல. இதுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் மட்டுமல்லாது குஜராத் மாநில முதல்வர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்துக்கு சேர்ந்து வந்திருக்கிறாங்க. அது அதிகாரிகள் சம்பவம் நடந்தது, அதாவது விபத்து எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி தற்போது பிரதமருக்கு விளக்கிட்டு இருக்கிறாங்க. ரவினா, முழு விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.